தெரிஞ்சு ரிலீஸ் பண்ணாங்களா தெரியாம ரிலீஸ் பண்ணாங்களான்னு தெரியல. இணையதளத்தில் ஜனநாயகன் திரைப்படம் லீக் ஆன நிலையில் தயாரிப்பாளர் தனஞ்சயன் இது ஜனநாயகன் லீக் சென்சார் போர்டு விளக்கம். ஜனநாயகனோட படம், அதாவது மக்கள் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்ட ஜனநாயகன் படத்தை ஆன்லைன்ல எவனோ ஒருத்தன் லீக் பண்ணி விட்டான். என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. ஒரு 5 மினிட்ஸ் கிளிப்பிங்ஸ் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தியேட்டர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் எங்கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அதை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது ஃபுல் மூவிஸ்மே இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து வீடியோ இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபபிலி நீங்க நான் அதுக்கு அடுத்த நாள் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி மூவி ரிலீஸ் ஆகுறது சட்டப்பூர்வமா வந்து தப்பு தான். இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? இந்த மாதிரி யாராவது ஒரு ஆளு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது சட்டப்பூர்வமா வந்து தப்பு தான். பட் இந்த இடத்துல ஏஐ வச்சு நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கறத ஒரு அப்ஜெக்டிவான கோலா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு, இன்னைக்கு ஏஐங்கிற ஒன்ன வச்சு யாரோ என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ரிலீஸ் ஆன மூவி, அதாவது சட்டத்துக்கு புறம்பா ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த ஒரு கிளிப் மூவியை யாரு ரிலீஸ் பண்ணா, எப்படி ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கறத நிறைய பேர் எங்கிட்ட பர்சனலா கேட்டிருந்தாங்க. ஏன்னா ஏஐங்கிற வச்சு நான் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கறதுனால ஏஐங்கிற ஒன்ன யூஸ் பண்ணி நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் if you ask me, to a certain extent yes it's possible. எந்த அளவுக்கு கவர்மெண்ட் நமக்கு கோஆபரேட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு மட்டும் தான் நம்மளால இத பண்ண முடியும். அத பத்தி நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் இப்ப இருக்கிற கவர்மெண்ட் நான் எதுவுமே சொல்ல விரும்பல. யாருக்கு I don't know for whom they for and whom they are against it. I am not talking about that. But still ஏங்கிற ஒண்ண வச்சு எக்ஸாக்ட்டா யார் அப்லோட் பண்ணிருக்கா அப்படிங்கறத மோஸ்ட்லி வந்து IP அட்ரஸ் வச்சு லொகேட் பண்ணி தான் கண்டுபிடிப்பாங்க. இந்த IP அட்ரஸ் லொகேட் பண்றத மோஸ்ட்லி யாரால பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா people who have the power. இன்னைக்கு வந்து Claude AI வந்து ரொம்ப பிரபலண்டா இருக்கு. ஒரு பர்టిక్యులர் கண்ட்ரியோட பிரசிடென்ட் அவர் பண்ண ஸ்கேம்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவர் அரெஸ்ட் பண்ண வரைக்கும் போனதுக்கு ஒரு பெரிய உதாரணமா ஹெல்ப்ஃபுல்லா இருந்த ஒரு AI டூல் வந்து Claude AI. இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய AI டூலை வச்சு நம்ம வந்து இந்த மூவி யார் ரிலீஸ் பண்ணா அவங்களுக்கு வந்து சட்டத்துல ஒரு தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா பண்ண முடியும். பட் இதுல நம்ம ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம் என்னன்னா இந்த பவர் வந்து கவர்மெண்ட் கிட்ட மட்டும் தான் இருக்கு. அதனால கவர்மெண்ட் இதை ஒரு இனிஷியேட்டிவா எடுத்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டா யாரு ரிலீஸ் பண்ணிருக்கா அப்படிங்கறத டெஃபினட்டா கண்டுபிடிக்க முடியும். தேர்தல் ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. இதை யார் ரிலீஸ் பண்ணா அப்படிங்கிறது எனக்கு சத்தியமா தெரியல. ஒருவேளை இவங்களே ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் பிளான் பண்ணி இவங்களே ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா யாரும் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பா தான் வருது. தேர்தல் வந்து ஒரு பர்టిక్యులர் காலகட்டத்தில் இருக்குன்னா எல்லாரும் அந்த மாதிரி பண்ண தானே செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இதுவும் ஒரு ஸ்டெப்பா இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். அஃப்கோர்ஸ் மூவியோட பட்ஜெட் வந்து ஒரு 500 crore அப்படின்னு சொல்றாங்க. 500 crore எடுத்த மூவியை இந்த அளவுக்கு ஈஸியா ரிலீஸ் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. விஜய் சாரோட ரசிகர்கள் எல்லாரும் இந்த படம் வந்துட்டு 5000 crore கிராஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு ஆவலோட இருந்தாங்க. உங்களுக்கு ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணாங்க. பட் உங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கே தெரியும். பட் ஓவரால் நம்ம பார்க்கும்போது இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேமா தான் நான் பார்க்கிறேன். மை பர்சனல் ஒப்பீனியன், ஒன்ஸ் அகைன் இட் இஸ் நாட் அப்ஜெக்டிங் வித் எனிபடி. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ல நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வியை தான் வந்து ஆன்சரா இந்த வீடியோல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஏங்கிற ஒன்றை வச்சு டெஃபினட்டா பண்ண முடியாது. பட் நீங்க இருந்தாலும் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அது வந்து கவர்மெண்டால மட்டும் தான் பண்ண முடியும். நார்மல் பீப்புள் ஈவன் நம்ம கிட்ட என்னதான் காசு இருந்தாலும் சரி ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கான செக்யூரிட்டி சிஸ்டம் அக்சஸ் எல்லாமே கவர்மெண்ட் கிட்ட மட்டும் தான் இருக்கும். அது கவர்மெண்டால மட்டும் தான் பண்ண முடியும். கண்டுபிடிக்க முடியுமானா டெஃபினட்டா கண்டுபிடிக்க முடியும். அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமா டெஃபினட்டா தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். பட் எந்த அளவுக்கு அது கவர்மெண்ட் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்றாங்களோ அதை பொறுத்து அது நடக்கும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நான் வந்து இத பொலிட்டிக்கல் சினாரியோ பத்தி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம இந்த வீடியோ சொல்லணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் ரீசெண்டா விஜய் சார் வந்து தூத்துக்குடிக்கு போயிருந்தாரு, திருநெல்வேலியில போயிருந்தாரு. அங்க இருந்த கூட்டம் வந்துட்டு ஜஸ்ட் காண்ட் இமேஜின். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டமா இருந்துச்சு. மக்கள் அந்த அளவுக்கு அவர் மேல ஒரு அன்பு வச்சிருக்காங்க, ஒரு ஹோப் வச்சிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம நாட்டுல வந்து ஒரு நல்ல லீடர் இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு காரணம் அவரை ஒரு லீடரா பாக்குறாங்க. பட் எனக்கு என்னன்னா 2026 எலெக்ஷன்ல அவர் ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவரால can you be sure that he can change the தமிழ்நாடு? அவரால மாத்த முடியுமா முடியாதா அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா சத்தியமா சொல்றேன் அவரால் மாத்த முடியாது. ஏன்னா மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் கிட்ட இருந்து வர்றது கிடையாது, நம்ம கிட்ட இருந்து வர்றதுதான். நாம எந்த அளவுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்து நம்மளை நாமளே மாத்துறோமோ அப்பதான் வந்து சொசைட்டியும் சேஞ்ச் ஆகும். நான் மாற மாட்டேன், சொசைட்டி மட்டும் மாறணும் அப்படின்னு யாராவது எதிர்பார்த்தாங்க அப்படின்னா டெஃபினட்டா அது நடக்கவே நடக்காது. என்னைக்குமே ஈவன் when I am stressing in terms of usage of artificial intelligence, நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்றோம், எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம கையில தான் இருக்கு. எப்பயுமே வந்து ஒரு டூலையோ ஒரு பர்టిక్యులர் ஏஐ ஏஜென்ட் நம்ம blame பண்ணவே கூடாது. ஏன்னா இட்ஸ் just a tool that just does all the works that we are asking it to do. At the end who is responsible? It is me. So அதே மாதிரி தான் சொசைட்டில அவர் சிஎம் ஆகி ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாரு அப்படின்னா அவர் நல்லது பண்ணணும்னு எதிர்பார்ப்பாரே தவிர பட் சொசைட்டியை ஃபுல்லா மாத்திர முடியுமா அப்படின்னா டெஃபினட்டா முடியவே முடியாது. ஏன்னா அவர் மாத்தணும்னு நினைக்கிறத விட அவருக்கு அகேன்ஸ்டா இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து அவர் மாத்த கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ அதனால அவர் என்ன பண்ணாலும் ஏதாவது தப்பு சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் சொல்றேன் இட் இஸ் அப்சல்யூட்லி நாட் பாசிபிள். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதை ஏஐ சால்வ் பண்ண முடியுமா அப்படிங்கறதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மத்தவங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா என்கிட்ட எல்லாரும் கேட்ட கேள்வி வச்சு தான் அந்த ஒரு ஆன்சர் வந்து ரெடி பண்ணிருக்கேன். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நான் அந்த பாயிண்ட் ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புறேன். ஓகே, ஸோ see you guys tomorrow in the next video.